4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் நன்மை செய்கிற ஜனங்களாக காணப்படுகிறோமா என்று பார்த்தால் அது ரொம்ப குறைவுபட்டவர்களாக தான் இருக்கும். அதற்கான காரணங்களை கேட்டால் லட்ச காரணங்களை நாம் சொல்ல முடியும். என்னால் எப்படியுமே செய்ய முடியும், என் பாடே எனக்கு பெருசாக இருக்குது, என் கஷ்டமே எனக்கு அதிகமாக இருக்கிறது, என்னுடைய வேதனையிலே எனக்கு பெரிதாக இருக்கிறது, அதை மட்டும் எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. இன்னொரு கூட்டம் ஜனம் என்ன சொல்லும், என்ன நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம், கடைசியில் எல்லாரும் நமக்கு விரோதமாக தான் இருக்கிறார்கள், கடைசியில் எல்லாரும் நமக்கு எதிராக தான் செயல்படுகிறார்கள், எல்லாரும் நமக்கு விரோதம் தான் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்லும், நான் நன்மை செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு அது என்ன பெருமை, அதில் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது, அதன் நிமித்தம் எனக்கு ஏதாவது என் பாடுகள் தொலைஞ்சிருக்கிறதா, அதன் நிமித்தம் எனக்கு ஏதாவது என் கஷ்டம் மாறி இருக்கிறதா. ஆக நீ சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் நியாயமாக இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, பாவம் வாசலிலே படுத்திருக்கு. நீ நன்மை செய்யாத இருக்கும்போது உன் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட முடியாது. நீங்கள் நிறைய உலக ஜனங்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்க நிறைய பாவங்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பார்த்தா அநியாய வட்டி வாங்குவோம், அநியாயமாக பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக போய் புண்ணியம் தேடுகிறேன் என்று ஒரு இடத்துல போய் காணிக்கைகளை செலுத்தி எல்லாத்தையும் செலுத்திட்டு பலி செலுத்திட்டு எப்படியோ பாவம் தீர்ந்ததுன்னு வரும். அது தீர்வதோ தீரலையோ அந்த பாவம் தீர்வதற்காக எடுக்கிற ஒரு பிரயாசம் ஒன்று உண்டு. அல்லது சிலர் என்ன பண்ணுவார்கள், தான தர்மங்களை பண்ணுவார்கள். எங்கிட்ட பல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பேசும்போது சொல்லும், எப்போ இப்படி நீ இந்த காரியத்தை செய்ய, இது இந்த நிமித்தமாக உனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது, நஷ்டம் வருது, ஆனால் அந்த நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இந்த காரியத்தை செய்ய நான் சொன்னால் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கிறீங்க, அந்த பாவத்துக்கு நாம் பதில் செலுத்த முடியாது, அட்லீஸ்ட் இந்த ஒரு காரியமாவது அதில் போய் சேரணும். அந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறோம். புனிதமாக பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் ஒரு சில காரியத்தில் நன்மை ரொம்ப சொற்பமான நன்மையாக இருந்தாலும் அவன் மனசில் இருக்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகும்படி சில காரியங்களை நான் நஷ்டப்பட்ட பரவாயில்ல விடுவது உண்டு. பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்கு இருக்கிறது. எவனுடைய மனதில் பாவ உணர்வு இருக்கிறதோ, நாம் செய்கிற பாவத்தை குறித்த உணர்வு இருக்கிறதோ, அவர்கள் நன்மை செய்ய முற்படுவார்கள். அதான் வேதமும் சொல்லுது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்துவது. இதை சாதாரண பாமரன் கூட அறிந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவன் அறியாமல் இருப்பதுதான் ரொம்ப பெரிய பொருள். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி அழைக்கப்பட்ட காரியம் அதுவல்ல, மேன்மை என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறதுனால முதல் காரியம் பாவம் நீக்கப்படும், பாவம் வாசற்படியிலிருந்து தள்ளப்படும், பாவம் உன் சாபத்திலிருந்து உன் சாபங்களிலிருந்து அகன்று போகும்படி நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அது என்ன பண்ணுமா, நீ மேன்மையை பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கு மேன்மை என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து அதிகமான தெளிவற்றவர்களாக இருக்கிறதுனால நம்ம மேன்மையை விட்டு பெருமைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். மேன்மையை விட்டு பெருமையான காரியங்களை பேசும்படியாக புரிகிறப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேன்மை என்பது வேற, பெருமை என்பது வேற. மேன்மை என்பது தேவன் உனக்கு கொடுக்கிறது, பெருமை என்பது நீ உனக்காக ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. மேன்மை என்பது இட் இஸ் நேச்சுரல், பெருமை என்பது இட் இஸ் ஆர்டிஃபிஷியல். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த எதுவுமே தேவையில்லை. நீ உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள அநேக காரியங்கள் உனக்கு தேவைப்படும். உன்னுடைய மேன்மை உன்னை ஒரு காலம் கீழே சாய விடாது, பெருமை உன்னை தரைமட்டமாக தள்ளி போட்டுவிடும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. There are lots of difference between the pride and the upliftment. உன்னுடைய பெருமைக்கும் உன்னுடைய மேன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பெருமை நீதான் உன்னை மேலே கொள்வது வைக்கணும். மேன்மை என்பது தானாக உன்னை மேன்மைப்படுத்தி விடும். இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே, ஆனால் நமக்கு இருக்கிறது பெருமையா மேன்மையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த மேன்மையை ஒருவனும் தடை செய்ய முடியாது, பெருமையை ஒருவனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பெருமை முடிச்சாருங்க, அவனுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய தலைவராக இருப்பான், அல்லது ஒரு பெரிய அறிவாளியாக இருப்பான், ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான், அல்லது ஒரு பெரிய பணம் படைத்தவனாக இருப்பான்.
He has all the rights to be a proud person. எல்லாம் இருக்கும். ஆனா ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா சாதாரணமான ஒரு இடத்துல இருப்பான். ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றவன் போல தோன்றுவான். ஆனால் அவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஜனம் எந்த இடத்துல இருந்தாலும் அவனை கௌரவப்படுத்துவார்கள். அதுதான் மேன்மை. இன்னைக்கு தேவன் உனக்கு மேன்மையை கொடுக்க வேண்டுமா, அல்லது நீ உன்னுடைய பெருமையில வாழப் போகிறாயா? இந்த மேன்மையை தேவன் கொடுக்கிறார். பெருமையாக இருக்கிறவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். There are lots of difference between these two things. பெருமைக்கும் மேன்மைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு நமக்கு தேவன் மேன்மையை குறித்து தான் கற்றுக் கொடுக்கிறார். அந்த மேன்மையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதல் வசனம் சொன்னது, நன்மை செய்கிறதினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உபாகமம் 28 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். அதாவது மேன்மை அடைவதற்கான வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. ஆனால் அதை விரும்பாதவர்களுக்கு அது ரொம்ப கடினமானது. விரும்பியவர்களுக்கு அது ரொம்ப சாதாரணமானது. விரும்பாதவர்களுக்கு அது ரொம்ப கடினமானது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நீங்க விரும்பி ஒரு காரியத்தை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிடணும். பலாப்பழம் இருக்கு, அந்த பலாப்பழத்தை விரும்பி சாப்பிட்றவங்க கிட்ட நீங்க ஒரு முழு பழத்தை கொடுத்த ரோகத்தான் சாப்பிடுவாங்க. பின் விளைவுகளை கண்டு சுத்தமா யோசிக்காது. சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது. அவங்க கிட்ட நீங்க ஒரு சொலையை கூட உள்ள தள்ள முடியாது. ஒரு சொலை பலாப்பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள வாந்தி எடுத்து அந்த ஊரவே எடுத்துவாங்க. அதாவது நீ என்ன விரும்புகிறாய்? வசனம் அதை தான் சொல்லுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க விருப்பம் கொள்வீர்களேயானால் உங்களை தேவனாகிய கர்த்தர் சகல காரியத்திலும் மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு நம்ம ஏன் மேன்மையை விட்டுட்டு பெருமையை தேடணும்னா நம்ம அந்த கட்டளைகளின்படி நடக்க விரும்பல. We don't like this path. இது நமக்கு பிடிக்கல. இது என்ன இந்த கட்டளைகளின்படி நடப்பது? ஏன் போய் சொல்லாமல் இருக்கணும்? ஏன் திருடாமல் இருக்கணும்? ஏன் விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும்? ஏன் நம்ம நிமித்தம் 10 பேர் விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும்? ஏன் நம்ம வேசிகளின் உடையை அணியாமல் இருக்கணும்? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அருவருப்பான திருட்டு வேலைகளை செய்யாமல் இருக்கணும்? எல்லா காரியத்தையும் நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம மேன்மையாக இருக்கும். அது மேன்மை அல்ல, அது பெருமை. நீ பெருமையான காரியத்தை தேடுகிறாய், உயர்வான காரியத்தை தேடுகிறாய், நீ மேட்டிமையான காரியத்தை தேடுகிறாய், அதற்கு வேதத்தில் இடம் கிடையாது. There is no way from the Bible. உன்னுடைய ஜெபமோ, உன்னுடைய காரியமோ, உன்னுடைய நாடகமோ, உன்னுடைய காரியம் எதுவுமோ கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு வராது. அது உன்னை நாசமாக்கிடும். அதனால வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எல்லா ஜனத்திலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வசனம் சொல்லுது. சகல ஜனங்களும் உலகத்திலே நீ பெரிய ஆளாகும். உனக்குன்னு இருக்கிற உலகத்துல நீ பெரிய ஆளு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கலாம் ட்ரம்ப் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவர் பெரிய ஆளுன்னு புட்டின் ஒத்துக்க மாட்டாரு. அவரு பெரிய ஆளா ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டாரு. இது மேன்மை அல்ல உலகத்துல. காரணம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டே இருப்பான். நீ இருக்கிற இடத்துல, உன் வீட்டுல, உன் சமூகத்துல, உன்னுடைய சபையில, உன்னுடைய காரியங்களுக்கு மத்தியில, உன்னை அன்றாடம் பார்க்கிற ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாரு. அது மாற்றம் இல்லையே. இன்னைக்கு வசனம் சொல்றது கட்டளைகளின்படி நடக்கிறாயா? உன்னை வேதம் தேவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கட்டளைகளின்படி நடக்க நீ கவனமாக இருக்கும் போது கர்த்தர் பூமியில் உள்ள சகல காரியங்களுக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய மேன்மையாக்கிடுவாரு. ரொம்ப சாதாரணமா இருக்கும். சில நேரங்களில பழைய இடங்களில வேலை பார்த்த ஸ்தலங்களில இருக்கிற ஜனங்களை போய் பார்க்கும் போது ரொம்ப கட்டாங்கடைசியில கீழான இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு உயர்வான ஸ்தானத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்துல மேலான இடத்துல இருந்தவர்கள் அதே லெவல்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களோட ப்ரொமோஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க. வித்தியாசமா இருக்கும். காரணம் என்ன? உண்மையாய் கட்டளைகளுக்கு அந்த நிறுவனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் மேன்மையாக்கப்பட்டிருப்பார்கள். மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த அவர்களே ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. மேன்மைப்படுத்த அவர்களே ஆகும் என்பதை காட்டிலும் அவரை அல்லாமல் வேறு யாராலும் ஆகாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனை மேன்மை
மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் என்று வசனம் சொல்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரில் எல்லாவற்றையும் ஆடுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். Whatever the risk you are taking, everything is in vain. Everything is in vain. என்ன பிரயாசப்பட்ட பாரு. பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்ட்னா இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா புத்தி சுயாதீனம் இல்லாத ஜனங்களா இருக்காங்க. நீ கேட்டா 10 உதாரணங்களை இந்த மேட்டுப்பாளையத்துடைய நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஸ்கில்டு, நல்ல படிப்பு, நல்ல உயர்வு, நல்ல காரியங்கள், கோல்டு மெடலிஸ்ட். அவங்க எப்படி இருக்கணும்? சிறப்பானவர்களா இருக்கணுமே. அப்படி ஆக்கணும் என்பது தேவனுடைய தேவையில்லை. அவராலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே ஆகும். நீ என்ன வேணா பிரயாசப்படலாம், எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுத்து, எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டு குறுக்கு வழியில மேல் வழியில சம்பாதிக்கலாம். உன்னை ஐஸ்வர்யமான ஆக்கிறது கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கு. மேன்மை தேவனுடைய கரங்கள்ல இருக்கு. நீ பெருமை வேணா பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட் வழியா வரும்போது ஒரு தம்பதி வந்து கொண்டு இருக்கிறாரு பைக்ல. அந்த பின்னாடி இருக்கிற மனைவி கண்டபடி பேசுறாங்க. அந்த ஆளை அவர் அப்படியே மௌனமா முன்னாடி பின்னாடி சைட்ல இருக்கிற எல்லா வண்டிகளும் பார்க்குறாரு. வண்டி மூவ் பண்ணி போக போக கண்டபடி பேசுறான். என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி கொண்டிருக்கான். வண்டி அமைதியாக ஓட்டிக்கொண்டே போறான். ஒரு குறிப்பிட்ட லெவலில் சிக்னல்ல வந்து நின்றுச்சு. சிக்னல்ல நின்னா கூட நான் யோசிச்சேன், இப்போவாது வாயை மூடுவான். அவள் வாய் மூடவே இல்லை. இன்னும் அதிகமான சத்தத்தில் கூட்டுகள் இருக்கிற வண்டியில் இறங்கி நின்று பேச ஆரம்பிச்சான். சுற்றில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பார்த்தாங்க. அவன் கூணி குறுகிறான். ஆனாலும் அவளை அதை பற்றின அக்கறையே அவளுக்கு கிடையாது. எல்லாருடைய அவளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பு, நம்மளுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. நம்ம நிறைய காரியங்களை பேசுகிறோம். இவன் மானம் கெட்டு போய் நின்று கொண்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொரு மக்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறத நான் விட்டு கவனிச்சேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்களுக்கும் திருமணமானவர்களுக்கு தேவைப்படுகிற காரியம். எல்லாம் சொன்னாங்க, பொம்பளைகளுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா, எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகள் நிமித்தமாக எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. அவன் தான் வண்டியில் கூட்டிட்டு போறான், வீட்டில் போய் கூட பேசலாம், அல்லது இறங்கி ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து பேசலாம். இத்தனை பேர் கவனித்திருந்தும் வாய் கூட முன்னாம இந்த பொம்பளை இப்படி கத்தி கொண்டு கூச்சலிட்டு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாள்னு சொல்லி அவ்வளவு மோசமாக ஒவ்வொரு அந்த வாகனத்தில் இருக்கிறவங்களும் பேசினாங்க. இது என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன்னா, உனக்கு அது பெருமையாக இருக்கலாம், உனக்கு உன்னுடைய திறமைகள் பெருமையாக இருக்கலாம், உன்னுடைய நியாயங்கள் பெருமையாக இருக்கலாம். ஆனால் அது மேன்மை அவளுக்கு கொடுத்ததான கிடையாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமையாக இருக்கும். அவன் வாய் திறக்க முடியாம பேச முடியாம, ஏன்னா அவனுடைய காரியம் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கிற வருத்தம் வேதனை அவனுக்கு இருக்கு. ஆனா இவளுக்கு அது பெருமையாக தோன்றுகிறது. இந்த காரியத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறாள். ஆனா வசனம் சொல்லுது, அது உனக்கு மேன்மையை கொடுக்காது. இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் அது பெருமை தான். ஆனா மேன்மை அவனுக்கு தான். எவ்வளவு அமைதியா போறா பாரு. நம்மளால தான் இப்படி இருக்க முடியாது, பேசிக் கொள்ளுகிறாரு. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். மேன்மை நமக்கு தெரிவதில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம செயல்படுகிறதுனால, நம்ம சண்டை போடுறதுனால, அல்லது நம்ம கத்துறதுனால, நம்ம சம்பாதிக்கிறதுனால, நமக்கு படிப்பு இருக்கிறதுனால நம்ம பெருமையாக வேணா இருக்கலாமே தவிர மேன்மை என்பது தேவன் கொடுக்கிறது. உன்னுடைய பணம் உனக்கு மேன்மையை கொடுக்காது, உன்னுடைய அறிவு உனக்கு மேன்மையை கொடுக்காது, உன்னுடைய திறமை உனக்கு மேன்மையை கொடுக்காது. சொல்லப்போனா உன்னுடைய நியாயம் கூட, உன்னுடைய ஞானம் கூட உனக்கு மேன்மையை கொடுக்காது. காரணம் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பணமா இருந்தாலும் சரி, உனக்கான மரியாதையா இருந்தாலும் சரி, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டா அதை எவனாலையும் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர், மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். அந்த காரியத்தை நன்றாக உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஆணி வச்சு எழுதிக்கொள். உன்னை மேன்மைப்படுத்தணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டா, உன்னுடைய அழகு முக்கியம் இல்லை, உன்னுடைய அந்தஸ்து முக்கியம் இல்லை, உன்னுடைய படிப்பு முக்கியம் இல்லை, உன்னுடைய எதுவும் முக்கியம் இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்தி சிகரத்துல கொண்டு போய் வைப்பார். உங்களுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுகிறார். யாரை வேண்டாலும் கர்த்தர் மேன்மையாக்கிறார். யாரை வேண்டுமானால் கர்த்தர் உயர்த்தி வைத்து விடுவார். யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் சிகரத்தில் கொண்டு போய் அமர பண்ணுவார். பிகாஸ் the மேன்மை is equivalent to the God's will என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8% வாசிக்கலாம். முன்னாடி வாசனம் ஞானத்தை குறித்து அந்த ஞானி சொல்லுகிறான், ஞானமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு பேர் ஞானம் கிடையாது, இதெல்லாம் டூப்ளிகேட். சில நேரங்களில் நீங்கள் வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் சில பொருட்களை போட்டு
அதுக்கு அடுத்து ரொம்ப நேரமாக அதை மண்ணை உடைச்சி அதை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் அதை சரி பண்ணுவதற்காக பிரயாசப்பட்ட போது ரொம்ப பழமையான ஒர்க் ஷாப்புடைய ஓனர் சொன்னார், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த லாக்கு மேலே இருக்கிற நட்டை என்ன பண்ணியிருக்கான், அதை டைட் பண்ணிவிட்டு அந்த தலையை கட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படிதான் செய்வாங்களா? அதாவது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய வாகனத்தில் அந்த ஸ்டேரிங் லாக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நட்டை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டா திரும்ப நீங்கள் அந்த ஸ்பேனர் போட்டு திரும்ப முடியும். அதுக்கப்புறம் அதை உடச்சி தான் எடுக்கணும். அப்போ அதை உடச்சி எடுத்து தான் அதை சரி பண்ண முடியும். உடச்சி எடுத்துட்டு சொல்கிறார், திரும்ப நீங்கள் புதுசாக வாங்கி போடும்போது அது இந்த ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு இருக்காது. அதனால இதேவே சர்வீஸ் பண்ணி போட முடியுமானால் நீங்கள் சர்வீஸ் பண்ணி போடுறது நல்லது. த ஒரிஜினாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன சொல்றேன், உன்னுடைய ஞானம் இட் ஷுட் பி அண்டர் த ஒரிஜினாலிட்டி. உனக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு பாரு, அந்த ஞானம் வந்து ஒரிஜினலாக இருக்கிற ஞானம் ஒன்று இருக்கும். அதை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தாண்டி நீ இன்னொன்று செய்கிற போது அது நல்லா பச்சையாக தெரியும். பார்த்தோன்னே அவனை காமிச்சார், நீ தூக்கி பாருங்க, இந்த லாக்கிங் தூக்கி பாருங்க, இந்த லாக்கிங் தூக்கி பாருங்க. There is a big difference between the both the things. This is original and this is duplicate. இதற்கும் 4 சாமி கொடுப்பான். இதுவும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஒரிஜினல். இட் won't have the life. உன்னுடைய வண்டியை நீ வாங்கி 2005 வாங்கி 2025 வரைக்கும் ஓட்டிருக்கீங்க. இன்னும் கூட 10 வருஷம் அந்த லாக் நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தா ஒர்க் ஆகிருக்கும். 20 வருஷம் வேலை செஞ்சிச்சு. ஆனால் இந்த லாக் உங்களுக்கு 2 வருஷம் வேலை செய்வதே கஷ்டம். இன்னைக்கு உனக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு பாரு, ஒரு ஞானம், அதை எவனாலே மாற்ற முடியாது. நீ எந்த இடத்துல எப்படி பேசணும், நீ எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், நீ எந்த இடத்துல எப்படி செயலாற்றணுங்கிற காரியத்தை உனக்கு சுட்டு போட்டாலும் உனக்கு வராது. ஆனால் அதற்கு மாறாக நீ ஒரு காரியத்தை ரிஸ்க் எடுக்க, உன் குரலை மாற்றுவ, உன் தன்மையை மாற்றுவ, உன் துணியை மாற்றுவ, உன் பேச்சை மாற்றுவ, உன் கஞ்சாடையை மாற்றுவ. Everything is duplicate. புரியுதா உங்களுக்கு? There is a difference between the original wisdom and the artificial wisdom. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டையா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த உன்னுடைய ஒரிஜினல் ஞானத்தை கர்த்தர் மாற்றணும், அந்த ஒரிஜினாலிட்டியை கர்த்தர் மாற்றணும். அப்படி மாற்றினாதான் அது உன்னை மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஃபிஷியலா செய்யற எதுவுமே செட் ஆகாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேக்கப் பண்ணி நம்ம கலரையே மாற்றி நம்ம போய் சில கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா பொண்ணை பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். நம்ம வேற கல்யாணத்துக்கு வந்து பண்ணணும் தெரியல. நிறைய இடத்துல நான் அதை பார்த்துருக்கேன். முன்னத்த நாள் வரைக்கும் நம்மளோட இருந்தவங்களா தான் இருக்கும். அன்னைக்கு போய் பார்க்கும்போது ஸ்டேஜில் பார்த்தோன்னா வேற மாதிரி இருப்பாங்க. ஐயோ நம்ம வேற கல்யாணத்துக்கு மாறி வந்துட்டோம்னா சில நேரங்களில் வெளியே போய் போர்டெல்லாம் பார்த்துட்டு அனுபவம். எனக்கு எப்படி மேக்கப், கம்ப்ளீட் மேக்கப் மத்தியானத்தில் லட்சணம் தெரிஞ்சிடும். அவன் கொடுத்துருக்கிற டைம் வரைக்கும் தான் அந்த மேக்கப். ஒரு ஞானம் அப்படி இருக்கு சில நேரங்களில். everything will be washed out within a some time. ஆனால் அது மேன்மையை கொடுக்காதியா? அந்த பொண்ணை பார்த்தோன்னா எல்லாரும் ஐயோ அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல நல்லா மேக்கப் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்கப்னால நீ அழகா இருக்கிற கேவலமான செயல் உனக்கு நல்லா இருக்கா? உன்னுடைய ஒரிஜினாலிட்டியின் படி அந்த பொண்ணு மூக்கு முடியும் லட்சணமா இருக்குன்னு சொல்லுங்க, உனக்கு நல்லா இருக்கா? There are difference between both the things. There is artificial and something natural. உன்னுடைய வாழ்க்கையில பெருமைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மைக்கும் வித்தியாசம் உண்டையா? அவள் சிரிக்க கூட மாட்டான். ஏன்னா பியூட்டிஷியன்ஸ் இருக்கா, சிரிச்சுன்னா எங்கேயாவது ஏமாந்து வாயில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் போயிடும். அதனால நீங்க உட்காந்து இருக்கும், நல்லா சிரிக்கிற முகமா இருக்கும். உன் வாழ்க்கையில ஏன் இந்த தரித்திரம் முடிச்ச நிலைமைகள் உனக்கு? உன்னால ஏன் உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது? வேதம் சொல்லுது, ஞானத்தை கேளுங்க, அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஞானமாயிருங்க, அறிவோடு இருக்கணும்னு சொல்லி ஆக்ரோஷமா இருக்காது. உன்னுடைய ஒரிஜினாலிட்டி உனக்கு இருக்கு. நிறைய பேருடைய ஒரிஜினாலிட்டி ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருக்கும், மற்றவங்க மேல மனதுருங்கிற கேரக்டராக இருக்கும். ஐயோ இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டோம்னா நமக்கு நாளைக்கு தான். Why do you think like that? அப்படியே இரு, அப்படியே இரு. சில ஜனங்களை நீங்க சுட்டு போட்டாலும் அவங்களால சிரிக்காம இருக்க முடியாது. கல்யாண வீட்டில் கணக்கு பக்கத்தில் வந்து அழுது விட்டு நீங்க போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா சிரிச்சிருவான். இவங்க சிரிச்சிருவானுங்கிறதுக்காக நீ பேசாமல் இருக்க வேண்டியிருக்கும். பிகாஸ் தட் இஸ் த கேரக்டர் they are being always happy. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞானம் அதுதான். அந்த ஞானத்தான் ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அதை கொடுப்பார். உன் ஞானத்தை கர்த்தரை டியூன் பண்ணி அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். ஞானம் முக்கியம். இங்கே வசனம் சொல்றது, மேன்மைக்கு ஞானம் அவசியமானது. நீ போடுற அறிவோ திட்டமோ தீர்மானமோ ஓடுறதுக்கும் உதவாது. அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதை நீங்க நிறைய நேரங்களை பார்த்து சிரிக்கணும்னா அரசியல் தலைவர்களுடைய காரியத்தை பாருங்க. அங்கே ஆற்றுல தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு தெர்மாக்கோலை விரிச்சான். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எதை பார்த்து விரிச்சான்? அங்கே அயல் நாடுகளில் தெர்மாக்கோல் பால்ஸை போட்டாங்க. அது என்னாகும், தண்ணி அசைய உருண்டு 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 அதுக்கு தகுந்தாற் போல தண்ணியை மேலே சூரியனுக்கு படாமல் பாதுகாத்து கொள்ளும். அந்த தெர்மாக்கோல் பால்ஸை போட்டதை பார்த்துட்டு வந்துட்டு
ஒரு ஷீட்டை போட்டுட்டான், அது காதுக்கெல்லாம் அடிச்சு தூக்கி கொண்டு குப்பையில போட்டு. உன்னுடைய அறிவை பார்த்தியா? யூ டோன்ட் லைக் டு இமிட்டேட் அதர்ஸ், இட் won't மேட்ச் வித் யூ. மற்றவனை பார்த்து நீ உன்னுடைய உனக்கு கர்த்தர் தனி சாயலை கொடுத்து, தனி ஞானத்தை கொடுத்து, தனி தாழ்ந்துகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. யூ டோன்ட் லைக் டு கோ அண்ட் see others and do what they are doing. அவர்கள் செய்கிறதை நீ செய்ய நினைக்காதது உனக்கு மேட்ச் ஆகாது. இன்னைக்கு வசனம் தான் சொல்லுது, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். மேன்மைக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. ஞானமாக இருங்க, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப வாசிக்கலாம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிற மேன்மை உள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசம் கொடுக்கும் என்று வசனம் சொல்கிறது. நீதிமானாய் இருக்கும் போது உன்னை தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக இருப்பான். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீதிமான்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய அயலானை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்காமலேயே கர்த்தர் உங்களை மேன்மையாக. காரணம், நீ நீதிமானாக இருக்கும்போது, நீ சரியாக இருக்கும்போது, உன் காரியங்கள் சீராக இருக்கும்போது, நீ நியாயமாய் நடக்கும் போது உன் அயலானை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதை பொறாமை வேணா படலாமே தவிர அதை உங்களிடத்து கொடுங்க முடியாது. உன்னை பார்த்து பொறாமைப்படும் மண்ணும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். காரணம், மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை ஒருவன் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுவாங்க, கடைசியாக கோர்ட் ஆர்டர் இருக்கா, போலீஸ் வரலாம், டிஎஸ்பி வரலாம், எஸ்பி வரலாம், யார் வேணா வரலாம், இதாங்க கோர்ட் ஆர்டர், எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. அது காட்டிலும் மேலான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரம் தேவனுடைய அதிகாரம். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தினால் ஒருவனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீதிமானாக இருக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மைக்காக நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். அதுதான் உனக்கு மேன்மையை கொடுக்கும். வேற நீ எதை சம்பாதிச்சாலும் இன்னைக்கு மேன்மைக்கு நம்ம நிறைய பேர் என்ன சம்பாதிக்கணும்னா கெட்ட பேரு, அவப்பேரு, தூஷணமான வார்த்தைகள், நிறைய பேருடைய கண்ணீர், உபத்திரவம், இது எல்லாத்தையும் வச்சு நீ ஒரு மேன்மையை வாழ்க்கை. அது பெருமை, அது மேன்மை கிடையாது, அது பெருமை. அது உனக்கு கேட்டு உண்டாக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்று நிறுத்தி. ரொம்ப சாஃப்டா இருங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க, ரொம்ப கேஷுவலா இருங்க, இருக்கிற மாதிரியே இருங்க. நல்லது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரிஸ்க் எடுக்க உன்னுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரிஸ்காகவே முடிஞ்சு. நம்மளுடைய பல்லு கூட நீ நிறைய நேரங்கள் நம்ம பல்லு ஓட்டையா இருக்கும் அப்படின்னு நினைச்சா உன்னால வாய்ப்பு பேச முடியாது. எல்லா பல்லும் ஓட்டையா இருக்கும்போது நீ சிரிச்சு பாரு, அப்போ ஒரு சிரிப்புக்கே ஒரு தனி அழகு உண்டாரு. இன்னைக்கு வேதம் அதை தான் நான் சொல்லுது, நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற? ஏன் ரிஸ்க் எடுக்கிற? எனக்கு நிறைய பல்லு சைடில் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சிரிக்கும் போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இப்போ இன்னொரு ஓட்டப்பல் வந்துச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. சந்தோஷம். ஏன் உனக்கு என்ன கஷ்டம் இல்லை? என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்குறார், அதுதான் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. தேவனாகி நீயான ரிஸ்க் எடுத்து இடையில இருக்கிற கேப் கூட அடைச்சு நீ கம்பி போட்டு அதை இதை பண்ணி அடைச்சு உடைச்சி நீ ஒரு சிரிப்பு அதெல்லாம் எதுவும் சிரிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறதை காட்டிலும் இவர்கள் சிரிக்கணுமேனு சொல்லி சந்தோஷப்படுகிற ஜனத்தை உருவாக்கு. வேகம் அதை தான் சொல்லுகிறது. நீங்க ஏன் போயிட்டு டேக் ரிஸ்க் பாருங்க. எவ்ரிதிங் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப சாதாரணம். ஒரு மனுஷன் மேன்மை அடைவது ரொம்ப சாதாரணம். நீ ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, பணம் செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நேற்று ஒருத்தர் வாட்டப்பல்ல பார்த்து சந்தோஷப்பட்டோன்னே எனக்கு இன்னும் சந்தோஷம், இன்னும் மீதி இருக்கிறப்ப விழும்போது அடுத்த நாள் அது விழும்போது இன்னும் நமக்கு செலவு கம்மி. ரிஸ்க் எடுக்க வேண்டியதே கிடையாது. பிகாஸ் பீப்புள் ஆர் என்ஜாயிங். மக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில நீ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை சம்பாதித்தால் புத்தியை சம்பாதிங்க. என் தேவனாகிய கர்த்தரோட மேன்மைப்படுத்துவதற்காக அவர்கள் சாதாரணமாக உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலதான் இங்க பாருங்க, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதி எவ்வளவு உத்தமமும், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்படுகிறது. நிறைய ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி மேன்மைக்காக ட்ரை பண்ணாதீங்க. நஷ்டங்கள்ல மேன்மை நிறைய இருக்கு. உனக்கு இருக்கிற கஷ்டங்கள்ல மேன்மை நிறைய இருக்கு. சிலருடைய பாடுகளில மேன்மை இருக்கிறது, தரித்திரத்துல மேன்மை இருக்கிறது. எல்லாமே யூஸ் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குப்பையில இருந்து எத்தனையோ காரியத்தை எடுக்கிறாங்க.
நம்ம கருப்பு கலரில் போட்டிருக்கிற சேரில் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பைகள் நீங்கள் யூஸ் பண்ணுற கறிக்கடையில் கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குற எல்லா பாலித்தீன் பைகள் குப்பைகளை அது அழிஞ்சு போகிறதுலன்னு சொல்லி அது எல்லாத்தையும் கொண்டு போய் அரைச்சி அதை கூழாக்கி அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக்கை உண்டாக்கி அதுலேருந்து சேரை போட்டு அந்த சேரை போட்டு நம்ம விற்றுறோம். நம்மளும் அந்த சேரை வாங்கி போட்டு உட்காந்து இருக்கோம். அதை வெறும் கவரை போட்டு நீ உட்கார முடியுமா? அந்த கவரம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட உட்கார மாட்டோம். ஆனால் இங்கே வசனம் அதே போல என்னவானாலும் சரி, எப்படி போனாலும் பயன்படுத்துகிற கற்றுக்க இல்லையா? உனக்குள்ள என்ன நஷ்டம் வந்தா என்ன, உன்னை உருவாக்குகிற கற்றுக்க இல்லையா? அவர் உன்னை மாற்றி மறுரூபப்படுத்தி பயன்படுத்தி செல்வாக்காக உன்னை உருவாக்கிடுவார். மேன்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவன், பெருமையை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அறிவு வருமுன் மனுஷனுடைய இதயம் நிர்மாவாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. The indication for this மேன்மை upliftment is your very simple and humble life. சாதாரணமான தாழ்மை உன் மேன்மைக்கு முன்னானது. ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை வந்துருச்சுன்னா அவனை பார்த்து பயப்படணும். ஏன்னா அவன் மேலே வளர போறான்னு இருக்கும். தாழ்மையாக இருக்கிற கிறிஸ்தவனை பார்த்தா எதைக்குமே எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவனை உயர்த்த போகிறார். கர்த்தர் அவனை உயர்த்த போகிறார். பெருமை பண்ணுறவனை பார்த்தா ஜாலியாக இருக்கும். இவன் ஒரு நாள் வழங்க மாட்டான், இவன் ஒரு காலம் உள்ள போதே இல்லை அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். ஆனால் தாழ்மையாக இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை உயர்த்துவாருங்கிற அந்த பயம் நமக்கு இருக்கும். பயம் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மனுஷனுக்கு பொறாம வர்றது இயல்புதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை. எவ்வளவு வேணா தாழ்மையாக இருக்கும், எவ்வளவு வேணா தாழ்மையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா அதுதான் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாதையாக இருக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேலும் ஒரு சில வசனங்கள் வேகமாக வாசிக்கலாம். 1 புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம். மேன்மைப்படுத்துவது எதன் மூலமாக, எதை மேன்மைப்படுத்த வேண்டும்? On which you have to show your மேன்மை அப்படின்னு வசனம் சொல்கிறதை வாசிக்கலாம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். மேன்மையை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். இவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மேன்மையை கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறவைகள் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டுகிற காரியத்தை குறித்து ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போமே. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் ஒரு பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றி அதை துதிக்கிறோம் என்கிற காரியத்தில் மட்டும்தான் நமக்கு மேன்மை இருக்க வேண்டும். அதில் நம்ம சந்தோஷப்படணும். நம்ம பெரியவங்கன்னு சொல்லி சந்தோஷப்படணும். அதில் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நான் இந்த உண்மையான தேவனாகிய கர்த்தரை போற்றி அவரை துதிக்கும்படியாக நான் அதற்கு தீர்மானிக்கப்பட்டேன். தேவ தூதர்களை போல, தேவ தூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரீடம் வைப்பாங்க. நம்ம வேஷம் போடுறதுதான் கிரீடம் வச்சு அவங்க கையில் ஸ்டார்லாம் கொடுத்து வைப்பாங்க. ஏன்னா அது மேன்மை. நமக்கு எது மேன்மை என்றால் இந்த கர்த்தரை நீ அறிந்து கொண்டது மேன்மை. இந்த கர்த்தருடைய நாமத்தை கிறிஸ்தவன் என்று தரித்து கொண்டது மேன்மை. இந்த கர்த்தரை துதிக்கும்படியாக அவரும் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் மேன்மை. இதுதான் மேன்மையாக இருக்க முடியும். இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். யாரிடத்திலும் இதை குறித்து மேன்மை பாராட்டணும். யாரையா பேசும்போது எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா, 16 ஏக்கர் இருக்குது, எனக்கு எத்தனை காரியங்கள் இருக்கு தெரியுமா, இவ்வளோ இருக்கு, எனக்கு எத்தனை வாகனங்கள் இருக்கு தெரியுமா, இவ்வளோ இருக்கு, நான் யார் தெரியுமா, யார் தெரியுமா, இவங்க ஒன்றுமே இருக்காது சொல்லுவோம். நாங்கள் அந்த பரம்பரை, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்களுடைய அதிகாரி, நீ யாரு, இன்னும் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ, அது எல்லாத்தையும் சொல்லுவோம். இது உனக்கு மேன்மை அல்ல. வசனம் சொல்லுதுன்னா கர்த்தரை அறிந்தவன் யார்? நான் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டவன், நம் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். அது உனக்கு மேன்மையாக இருக்க வேண்டும். இந்த மேன்மையை பாராட்டும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் எதை குறித்து மேன்மை பாராட்டணும் என்பதை பாருங்கள். இனி நீ எதை குறித்து மேன்மை பாராட்டும்படி கர்த்தருடைய மேன்மைப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவதற்கு எதெல்லாம் தேவை என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவனிடத்தில் மேன்மை அடைவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் சுயத்தின் பெருமை உனக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த பெருமை உன்னை இன்னும் மோசமாக தான் மாற்றும். அந்த பெருமை உனக்கு இன்னும் இருக்கிற கணத்தை எடுத்து போடும். அந்த பெருமை இன்னும் உன்னை கீழாக தள்ளிவிடும்.
கர்த்தர் உன்னை எதிர்த்து நிற்கும்படி செய்துவிடும். பெருமை நமக்கு தேவையானதல்ல, மேன்மை நமக்கு முக்கியமானது. மேன்மை பாராட்டுதல் என்பது வேற. அந்த மேன்மை பாராட்டல் என்பது கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளினால் அவரை துதிப்பதை நிமிர்ந்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதை மேன்மை பாராட்டித்தான் ஆக வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது நமக்கு ஒரு பெருமை இருக்கதான் செய்யும். அவன் ஜாதியை சொல்லி பெருமை பாராட்டுவதை விட, உன் படிப்பை சொல்லி பெருமை பாராட்டுவதை விட, உன்னுடைய பகுதிகளை சொற்பொத்துகளை சொல்லி மேன்மை பாராட்டுவதை விட, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லுவது உனக்கு மேன்மையாக இருக்கணும். அதை சொல்றது ரொம்ப கூச்சப்படுறோம். ஐயோ, நான் பொட்டு வைக்கிறேன்னா எனக்கு கிறிஸ்தவன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால நான் பொட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பொட்டு உனக்கு கிறிஸ்தவோட பெருசாக இருக்குமானால் அது உனக்கு தேவனிடத்திலிருந்து மேன்மையை கொடுத்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொன்னா என் குடும்பம் எல்லாம், என் குடும்பத்தில் இருக்கிற குடிகாரனெல்லாம் என்ன மதிக்க மாட்டான், என் குடும்பத்தில் இருக்கிற கூட்டாளியெல்லாம் என்ன மதிக்க மாட்டான். உனக்கு கிறிஸ்து மேன்மை இல்லை என்றால் இந்த ஜனங்கள் தான் உனக்கு மேன்மையாக காணப்படுவார்கள். இந்த காரியத்தை நிமித்தமாக நான் கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட முடியாது என்றால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அந்த மேன்மை பாராட்டலை நோக்கி தான் போகணும். இன்னைக்கு ஒரு வேளை சூழ்நிலை முடியாமல் இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் மேன்மை என்று நீ முன்னோக்கி போகும்போது மற்றெல்லாம் சாதாரணமாக ஒரு வசனம் சொல்வது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஐஸ்வர்யத்துக்காக கனத்திற்காக உலக ஜனங்களை திருப்தி பாராட்டி உனக்கு தேவன் கொடுத்த மேன்மையை நீ இழந்து போவாயானால் நீ பெருமைக்காக தேவனை தேடுகிறாய் என்று அர்த்தம். பெருமைக்காக நீ கர்த்தரை தான் தேடிட்டு இருக்க, ஆனால் அவரே உனக்கு எதிராக இருப்பார். அதனால தூத்துக்குடி ஒரு சம்பவத்தில் ஒரு காலேஜில் நடந்த போல உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸரை பட்ட பகலில் காலையில் வந்து 2-3 பேர் கத்தி எடுத்து குற்ற ஓடி வந்ததும் பக்கத்தில் இருக்கிற மற்ற சக மாணவர்களுக்கு அந்த பிரின்சிபல் ஓடிருக்காரு. ஐயோ, இந்த மாதிரி குத்தம் வந்து காப்பாற்று அப்படின்னாங்க. அந்த குத்தம் வந்தவனை விட்டுட்டு அவங்க நின்று யார்கிட்ட போனாலும் அவன் குத்திட்டாங்க. இதுதான் உனக்கு இன்னைக்கு நீ நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நீ பெருமைக்காக தேவனை தேடுற, ஆனால் அந்த தேவனை உனக்கு எதிர்த்து இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான. உன் பணத்துக்காக கர்த்தரை தேடுற, அவரே அதுக்கு எதிராக இருக்கிறார். உன்னுடைய பெருமைக்காக நீ தேவனை தேடுற, அவருக்கு எதிராக இருக்கிறார். எங்கிருந்து உனக்கு குத்து விடுவோன்னு தெரியாது. மேன்மையை தேடு, பெருமையை விட்டு விடு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது மேன்மை, கர்த்தர் கொடுக்கிறது மேன்மை. அவர் மேன்மையை வச்சுக்கிட்டு நிற்கிறார், தட்டில் வச்சுட்டு உனக்காக கொடுப்பதற்கு நிற்கிறார். அதை தட்டி விட்டுட்டு பெருமைக்காக போகிற தட்டுக்கு அடியில் கத்தி இருக்கு, ஜாக்கிரதை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். ஒரு காலம் உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. மேன்மைக்கான சகல வழிகளிலும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. மேன்மைக்காரருக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுங்க, கர்த்தரை தேடுங்க, நன்மை செய்யுங்க. அப்பொழுது தேவனுடைய மேன்மை நீதிமானுடைய காரியத்தில் முழுமையாக இருக்கும். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்தினோடனே எதை குறித்து மேன்மை பாராட்டணும் தெரியுமா? வெற்றி பெற்றோட பிள்ளைகிட்ட கேட்பாங்க, நீங்கள் யாருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, இவ்வளோ ஜெயிச்சிட்டீங்க. அதில் சிலர் சொல்லுவாங்க, எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இதை டெடிகேட் பண்ணுறோம், எங்கள் அம்மா அப்பா தான் எங்களை இப்படி கொண்டு வந்தாங்க. உண்மையாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். சிலர் சொல்லுவாங்க, அரசாங்கத்தில் இந்த காரியத்தில் உதவி செஞ்சாங்க, அதனால தான். சிலர் சொல்லுவாங்க, எங்களை நடத்தினவர்கள், எங்களுடைய கோச் இந்த காரியத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க. நீ எதை சொல்லுவாய்? தேவனை நான் பற்றி கொண்டதும், என் தேவனாகிய கர்த்தரை ரட்சித்ததும், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால் நான் அவரை துதிப்பதற்குமே இந்த மேன்மை சரியானதாக இருக்க வேண்டும். அந்த மேன்மை பாராட்டல் தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும். மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும்.